ஏற்கனவே ஒரு சொல்லியாச்சு 2-3 நாள் சொல்லியாச்சு எடுக்கல. நாங்கள் வேலையெல்லாம் ஈஸி கொடுத்துருவோம், நாங்கள் எடுத்து பாருங்க. இதே மாதிரி நான் 3 முறை பார்த்தேன். கையெழுத்து கொடுத்துருவோம். உங்களுக்கு எத்தனை தடவை எச்சரிக்கை கொடுக்கிறது, சொன்னா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு போக்குவரத்து ஆய்வாளர் நடைபாதையில இருந்த கடைகளை ஆக்ரோஷமா அகற்றின சம்பவம் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காவலர்கள் இதே போல ஆக்கிரமிப்புகளை அகற்றுவாங்களா? பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. சென்னை பல்லாவரம் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை கடும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியா இருக்கு. இந்த பகுதியில சாலையோரமா நடைபாதையில நிறைய பேர் கடையமைத்து இடையூறு ஏற்படுத்திட்டு வரதா கூறப்படுது. அந்த வகையில பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில நடைபாதையில வாகன பழுது பார்க்கக்கூடிய கடை, டயர் கழிவுகள் உட்பட ஆக்கிரமிப்புகள் இருந்ததா கூறப்படுது. இதை அகற்றணும், பொதுமக்கள் நடக்கிறதுக்கு இடையூறு ஏற்படுத்தாம வழிவிடணும் அப்படின்னு போக்குவரத்து காவலர்கள் பல தடவை எச்சரிக்கை கொடுத்ததா கூறப்படுது. இருந்தாலுமே எச்சரிக்கையை மீறியுமே தொடர்ந்து இவங்க இங்க கடையை நடத்திட்டு வந்ததாகவும், இதை தொடர்ந்துதான் போக்குவரத்து ஆய்வாளரான செல்லப்பாண்டியன் அவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்த ஆக்கிரமிப்புகளை ஆக்ரோஷமா அகற்றி இருந்திருக்காரு. மேலும் சாலையோரமா நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு அபராதமும் விதிச்சிருந்திருக்காரு. இதே போல பல்லாவரம் விமான நிலையம் ஜிஎஸ்டி சாலையிலுமே சாலையோரமா இடையூறு ஏற்படுத்தும் வகையில ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதாகவும், அதையும் போக்குவரத்து காவலர்கள் அகற்றணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.